எல்லோருக்கும் பிரைஸ் த லார்ட். காலை வணக்கம். இந்த நாளுமாய் கூட கர்த்தருடைய அந்த சத்தமும் கர்த்தருடைய வேத வசனமும் உங்களுக்காக தேவன் உரைக்கிறார். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் எல்லா தீமையில் நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவனுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நன்மை தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்கு உங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறது. உங்களின் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எல்லா காரியங்களிலிருந்தும் விடுதலை ஆக்குகிற ஒரு தேவன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம அநேக அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அநேக அடிமைத்தனம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கு. அது நம்மளோட குணாதிசயங்களா இருக்கலாம், நம்மளோட சுபாவங்களா இருக்கலாம், நாம் செய்யற கிரியைகளா இருக்கலாம், நமக்குள்ள அடங்கி இருக்கிற காரியங்களா இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சி. அந்த அடிமைத்தனம் வேற எதுவுமே இல்லை, தீமை, பாவம். நன்மை தேவ பிள்ளைகளை இந்த கர்த்தர் ரட்சித்து நம்மை ஒரு எதிர்காலமான ராஜ்யத்துக்கு நம்மளை காப்பாற்றி அதிலே கொண்டு போக போகிறார். என்றென்றும் அதில் நாம் அவரை மகிழ்ந்து அவரை களி கூறும்படி நமக்கு அவர் ஒரு ஆசீர்வாதத்தின் காலையில் இன்று அந்த அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி நமக்கு ஒரு புதிய ராஜ்யத்தை கொடுத்து நமக்கு ஒரு புதிய துவக்கமான வாழ்க்கை கொடுத்து அவர் நம்மை மகிமைப்படுத்தி அவரை மகிமைப்படும்படி நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். இன்று நீங்க எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள்? எந்த ஒரு அடிமைத்தனமான தீமை உங்களை அடிமைப்படுத்தி இருக்கு? எந்த ஒரு ராஜ்யத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எந்த நோக்கத்தில் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். உங்களை அந்த அற்புதமான தெய்வீக பரிசுத்த பரலோக ராஜ்யத்தை உங்களை காப்பாற்றி கொண்டு போகிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தப்படுங்க. உங்களை ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தின் நிமித்தமா உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக ஒரு ரட்சிப்பையும் உங்களுக்காக ஒரு எதிர்காலத்தின் அந்த ஒரு புதிய ராஜ்யத்தையும் கொடுத்து உங்களை வழிநடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிங்க. God bless you.